அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டர்னு என்ன பேரு? நாங்களே எங்களை பிரதர்னு நீ கூப்பிட்டுக்கோ, அதுக்கு என்ன ஓம் பிரச்சனை? அது யூ ஆர் நாட் கால்ட் டு பி a shepherd, so that isn't our problem. அது எங்க பிரச்சனை கிடையாது. எங்களை கர்த்தர் பாஸ்டர்னு அழைச்சிருக்க, we call ourselves a pastor. வார்த்தை மாம்சமாய் மாறினது, அந்த மாமிசம் இப்பொழுது ஆவியாய் நம் மத்தியில் இருக்கிறது. Hallelujah. Those people who ignorantly say it is only word, they're probably living in the time of the Old Testament, and they are more hypocritical than the Pharisees and the scribes. எந்த காலத்தில் அவர்கள் இருக்கிறோம் என்று காலத்தை நிதானிக்க தெரியாத புத்தியற்ற ஜனங்கள் தான் வார்த்தை வார்த்தை என்று சொல்லி தேவ ஆவியினுடைய கிரியைகளை அவர்கள் அங்கீகரியாமல் போவார். துருபதேசனா எது நினைக்கிறீங்க? இந்த சர்ச் ஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ராய் பண்றவன் தான் துருபதேசி. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சில தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஒன்லி வேர்டு, வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாங்கள் ஒன்லி வேர்டு அப்படிம்பாங்க. அவங்க பேரே ஒன்லி வேர்டு. வேத அறிவு இல்லாதவர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை ஒன்லி வேர்டு. வார்த்தை முக்கியம்தான். திஸ் இஸ் இன்காரிஜிபிள் வேர்ட் ஆஃப் காட். அதாவது என்றைக்கும் நிலைக்கக்கூடிய அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே அப்படின்னு இருக்கு. இந்த வார்த்தை இருபுறமும் கருக்கான பட்டயம், நோ டவுட் அபவுட் இட், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த வெறும் வார்த்தை என்று சொல்லுகிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு சொல்றேன் கேளுங்க, நான் முறையா சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாக வெளிப்பட்டார். ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டார்கள். பிதாவினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்ததுன்னா, தேவனுடைய வெளிப்பாடு எப்படி இருந்ததுன்னா, வார்த்தையாக அவர் வெளிப்பட்டார். அதனாலதான் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாமே கர்த்தர் இதை பேசினார், கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் சொன்னார், the Lord spoke, the Lord spoke, the Lord spoke. இயேசு கிறிஸ்துனுடைய காலம் அந்த வார்த்தை மாம்சமாய் மாறினது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்துல வார்த்தை வார்த்தையாகவே இல்லை, வார்த்தை மாமிசமாக மாறிவிட்டது. அந்த மாமிசமாய் மாறின வார்த்தையை பரிசேயர்களாலும் சதுசேயர்களாலும் காணக்கூடாதபடியினால் தானே கர்த்தர் அவர்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டார். ஆகவே தான் இந்த வார்த்தை மாம்சமாய் மாறினது என்பதை உணராதபடியினால் தானே அவரை சிலுவையில் பிடித்து அடித்தார்கள். வார்த்தையானது மாம்சமாக மாறினதுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு குரூப் பரிசேயர்கள் வார்த்தையவே புடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் கர்த்தர் திட்டினார். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அவங்கள தான் திட்டினார். இப்ப என்ன டைம்ல நம்ம இருக்கிறோம்? ஆவி. வார்த்தை மாம்சமாய் மாறினது, அந்த மாமிசம் இப்பொழுது ஆவியாய் நம் மத்தியில் இருக்கிறது. Hallelujah. Those people who ignorantly say it is only word, they're probably living in the time of the Old Testament, and they are more hypocritical than the Pharisees and the scribes. ஏன்னா மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை அவர்கள் அறியாம வார்த்தைன்னு சொன்னப்பே கர்த்தர் கோபப்பட்டார்னா, வார்த்தை மாம்சமா மாறி மாமிசம் இப்பொழுது ஆவியாய் மாறினதுக்கு அப்புறம் இன்னும் வார்த்தை வார்த்தைங்கிறவன் மேல இன்னும் கர்த்தர் எவ்வளவு கோபமா இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ஆதியாகமத்திலே செஞ்சு காட்டிட்டார். ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு ஒரு கான்ஃபரன்ஸ்ல. என்ன கான்ஃபரன்ஸ்னா, திருத்துவ தேவர்கள் பேசிக்கிறாங்க. என்னன்னா, நாம் நம்முடைய சாயலில் மனிதனை உண்டாக்குவோம் வார்த்தையாய் வெளிப்படுத்தினார். அப்புறம் என்ன பண்ணாரு? அந்த வார்த்தை படியே மண்ணு மூலமா ஆதாமை மாமிச உருவத்தை செய்தார். அப்புறம் தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்பதான் ஆதாம் உயிரடைந்தான். சபைக்கு அது நிழலாட்டம். இப்படி ஒரு சபை வரப்போகுது, இப்படி என் ஜனங்கள் ஆராதிப்பாங்கன்னு வார்த்தையா ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தினாரு. அத மாமிசமா வந்து நமக்கு செஞ்சு காட்டினாரு. இப்ப தன்னுடைய ஆவியை அனுப்பி அந்த சபையை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். நாம் ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ சபையா இருக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடையுங்க. உங்கள் மேலே ஊதப்பட்ட, இந்த சபையின் மேலே ஊதப்பட்ட அந்த ஆவி தேவனுடைய சுவாசமா இருக்கிறது.
அதனாலே நீங்கள் உயிரடைந்து, we are living in the time of the Holy Spirit. And those people who ignorantly say that they go only by the word, of course we have to live only by the word of the Lord and no denial of the fact. யாரும் சொல்லல இந்த வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்லல. ஆனா எந்த காலத்தில் அவர்கள் இருக்கிறோம் என்று காலத்தை நிதானிக்க தெரியாத புத்தியற்ற ஜனங்கள் தான் வார்த்தை வார்த்தை என்று சொல்லி தேவ ஆவியினுடைய கிரியைகளை அவர்கள் அங்கீகரியாமல் போவார்கள். தேவ சபையாகிய நீங்கள் உயிர் பெற்ற தேவ சபை, இது ஆவியினுடைய காலம் என்று நீங்கள் அறிந்து ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துங்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு சொல்றாரு, பிதாவாகிய தேவனை எங்கும் எல்லா இடத்திலும் எப்படி தொழுது கொள்வார்கள்? வார்த்தையோடு தொழுது கொள்வார்கள் இருக்கா? ஆவியிலே தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று இயேசு கிறிஸ்துவே ப்ராஃபெட்டிக்கா சொன்னார். When we are living at the time of the Holy Spirit, Satan very treacherously has sent some of the so-called men of God to create some sort of doubts in the minds of the people. தேவ சபைக்குள்ள ஒரு சந்தேகத்தை எழுப்பும்படி தன்னுடைய தேவ மனிதர்களே அனுப்புவான். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைன்னு சொல்ற இந்த புத்தியற்ற தேவ ஊழியர்கள் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளை நம்ப மாட்டாங்க. ஏன் சபையில ஒரே சத்தமா இருக்கு? சத்தமா தானே இருக்கணும். நாம் மனிதனை உண்டாக்குவோம்னு சொல்லப்ப சத்தம் இருக்காது. அவன் மாம்சமா இருக்கும்போது சத்தம் இருக்காது. அவன் என்னைக்கு ஆவி வந்துச்சோ அப்ப சத்தம் இருக்கதானே செய்யும். அப்ப அவன் ஜீவன் இருந்துச்சுன்னா சத்தம் இருக்கதானே செய்யும். Hallelujah. When the Lord spoke, அவர் வார்த்தையாய் வெளிப்பட்ட போது ஜனங்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவருடைய வார்த்தையை பார்த்தார்கள். ஆவியாய் இருக்கும்போது அவருடைய வார்த்தையை நாம் உணருவோம். We will feel it. There is a great man of God, the so-called man of God. I don't believe in him. அவர் சொல்றாரு, அவருடைய புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார், இன்னைக்கு காலத்து சர்ச் சந்தோஷத்தை தேடி போறாங்க, பரிசுத்தத்தை தேடி போல அப்படின்னு. கரெக்ட் தான். இன்னைக்கு காலத்து சர்ச் சந்தோஷத்தை தேடி போகுது, பரிசுத்தத்தை தேடி போல. பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ், அப்போ உங்க மைண்டுக்குள்ள என்ன ஒரு டவுட் வருதுன்னா, சந்தோஷமும் பரிசுத்தமும் ஒன்னா போக முடியாதுன்ற ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணிட்டோமா? அப்படி கிடையாது. அப்பா வீட்னாலே சந்தோஷம் தானே. சிரிக்காம இருந்தா அவங்களுடைய பரிசுத்தம் கூடிருச்சுன்னு அர்த்தம். பிரதர் நல்லா இருக்கீங்களா? அவங்க பரிசுத்தம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். மூஞ்ச சுழிச்சாங்கன்னா அடுத்த லெவல் பரிசுத்தம். ரொம்ப சுருக்கிட்டாங்கன்னா அடுத்த அவங்க உச்சக்கட்ட நிலையில இருக்கிறாங்க. சந்தோஷமும் பரிசுத்தமும் ஆப்போசிட் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். நீ பரிசுத்தமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவா சந்தோஷம் இருக்கும். அது தெரியுமா? இந்த சந்தோஷம் பரிசுத்தம் இல்லைங்கிற ஒரு சிந்தையை கொண்டு வந்தாங்க. வேர்டு தான், ஸ்பிரிட் இல்லைன்னாங்க. அடுத்தது இந்த சபைக்குரிய எல்லா காரியத்தையும் குவெஸ்டின் பண்ணுவாங்க. என்ன பாஸ்டர் ஆவுனா பாஸ்டர்ன்ட்டான், ஆவுனா எல்லாம் பாஸ்டருங்கிறாங்க. ஆனா இந்த கூட்டம் தான் ரிவைவலுக்காக ஜோம் பண்ணியிருக்கோம். நீ உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது, நீ ஏன் சந்தோஷப்பட மாட்டேங்கிற? பாஸ்டருங்களே நிறைய இருந்தா அப்ப எத்தனை விசுவாசிகள் வந்திருப்பாங்க. அந்த அறிவையே உனக்கு இல்ல. ஆவுனா எல்லாம் பாஸ்டர் ஆயிட்டா நீ சந்தோஷப்படணுமே. உனக்கே சந்தோஷம் இல்லை. ஏன் நீ ஒருத்தன் மட்டும்தான் இருக்கணுமா? அப்ப நான் ஒண்ணு பண்ணு, அதிகமா பாஸ்டர் இருக்கிறான்னு சொல்றவன் ரிவைவலுக்காக ஜெபிக்காது. டோன்ட் ப்ரே ஃபார் தட். அப்புறம் எதுக்கு ஊரா கூப்பிட்டு ரிவைவல்ங்கிறீங்க? ஆண்டவரே எங்கள் தேசத்தை சந்திக்கிறதுக்காக தான் பாஸ்டரை கர்த்தர் எழுப்பியிருக்காரு. ஊருக்கு ஒருவனும் வம்சத்திற்கு இருவனுமாய் நான் அழைத்தேன்னு எரேமியால சொல்றாரு. அவர் எழுப்புனா உங்களுக்கு ஏன் வலிக்குது? அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டர்னு என்ன பேரு? ஏன் பாஸ்டர்னு பேர் வைக்க கூடாதா? வேதத்தின் படி தான் வச்சிருக்கிறோம் பாஸ்டர்னு. கர்த்தர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, நீ என் ஆடுகளை மிரட்டுவாயாக, நீ என் ஆடுகளை காவல் காப்பாயாக, நீ என் ஆடுகளை மெய்ப்பாயாக. மெய்ப்பன்னா பாஸ்டர்னு அர்த்தம். பாஸ்டர் மீன் ஷெப்பர்ட்.
அது கர்த்தருக்கு தான் உரிய பேர். அவரே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. வாட் இஸ் யோர் ப்ராப்ளம்? நாங்களே எங்களை பிரதர்னு நீ கூப்பிட்டுக்கோ, அதுக்கு என்ன ஓம் பிரச்சனை? அது you're not called to be a shepherd, so that isn't our problem. அது எங்க பிரச்சனை கிடையாது. எங்களை கர்த்தர் பாஸ்டர்னு அழைச்சிருக்கார். we call ourselves a pastor. அடுத்தது ரெவரண்ட்னு போட்டுக்கிறாங்க. ரெவரண்ட் வந்து கர்த்தருக்கு மட்டும்தான். பைபிள் எங்க இருக்கு ரெவரண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு? எவ்வளவு நம்மள ஆமா இல்ல, பைபிளை ஃபுல்லா படிக்கிறது கிடையாது. எங்கேயுமே பைபிள் ரெவரண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னே இல்ல. வாட் இஸ் மென் பை ரெவரண்ட்? ரெவரண்ட்னா என்ன? மதிப்பிற்குரியவர். என்னைக்கு கர்த்தருடைய இரத்தத்தினால நாங்க கழுவப்பட்டோமோ அன்னைக்கே நாங்கள் அவருக்கு மதிப்பிற்குரியவர்கள். அப்படி பார்த்தா எல்லாருமே ரெவரண்ட் தான். உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவனானே, தினம் மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்பிற்கு உரியவனானே, தினம் மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றியையா 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 நன்றியையா. அன்னைக்கு எவ்வளவு அப்போஸ் பண்ணாங்க தெரியுமா ஃபாதரை? இந்த மாதிரி பாட்டு எழுதுனாலதான். இப்ப ஏன் தெரியுமா சேர்த்துக்கிறாங்க? அவரோட ஒருத்தர் வந்துட்டார்ல, அவர் அடக்கிறதுக்கு இவரை சேர்த்துக்கிறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஃபாதரை சேர்த்துக்கிறாங்களோ அந்த கூட்டம் தான் அவரை தப்புன்னு சொல்லுச்சு. எல்லாருமே ரெவரண்ட் தான். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாமே மதிப்பிற்குரியவர்கள். We carry the blood of Jesus. We carry the spirit of the Lord. Reverend means respect. ரெவரண்ட் கூப்பிடக்கூடாது. அப்ப எப்படி கூப்பிடு? ஐயான்னு கூப்பிடு. ஐயானா என்ன? மதிப்பிற்குரியவர் தான். ஆடா போடான்னு கூப்பிடாம ஐயான்னு கூப்பிட்டா மதிப்பிற்குரியவர். அப்ப தமிழ்ல கூப்பிடு, இங்கிலீஷ்ல கூப்பிடாதங்கிறாங்க. பவுல் எபேசு சபைக்கு என்ன எழுதுறாரு? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். விசுவாசிகளாய் இருக்கிற வேதத்தின்படி நீங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். ஒரு நிமிஷம். சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் செஞ்சுட்டு அடுத்த லைன்ல தான் அவர் சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாயிராமல். குழந்தைகளா இருக்காதீங்க. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவா. வஞ்சிக்கிறதுக்கு அப்ப எதுல வஞ்சிப்பாங்க உங்களை? அப்போஸ்தலர்னு ஒண்ணு கிடையாது, தீர்க்கதரிசிகள்னு ஒண்ணு கிடையாது. துருபதேசனா எது நினைக்கிறீங்க? இந்த சர்ச் ஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ராய் பண்றவன் தான் துருபதேசி. அவன் தான் வஞ்சிக்கிற ஆவி உடையவன். அவர் வஞ்சனை எதை சொல்றாரு? நீ குழந்தையா இராத. சில பேர் இதுல தான் வந்து கை வைப்பாங்க. because that's a structure of the Lord which the Lord himself has created. கர்த்தரே உண்டாக்கின ஒரு ஸ்ட்ரக்சரை இவனுங்க வந்து கெடுப்பானுங்க. அப்போஸ்தலர் ஒருத்தர் இல்லம்பானுங்க. இவங்க சொல்லுவானுங்க மிஷனரி மட்டும்தான். பைபிள் எங்க மிஷனரிங்கிற வேர்ட் இருக்கு? they will recognize only missionaries. மிஷனரிங்கிற ஒரு வார்த்தை பைபிள்ல இல்லவே இல்லை. அதற்கு ஒன்று சொல்லுவாங்க, மிஷனரிங்கிற வார்த்தை கிடையாது, ஆனா அந்த அர்த்தத்துல கிரேக்க அர்த்தத்துல தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்ட்டு அவங்க அதுக்கு கொடுக்கிற ஆதார வசனம் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 26:18. இது வந்து கர்த்தர் வந்து பவுலோட என்கவுண்டர்ல நடந்த ஒரு ஈவென்ட்ட அவரு அந்த ராஜாக்கு சொல்றார், அகிரிப்பா ராஜாக்கு சொல்றார். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அனுப்புகிறேன். எவன் அனுப்பப்படுறானோ அவன் தான் மிஷனரி. நாங்களும் ஒரு அனுப்புறோம். ஆனா பவுல் எங்கேயாவது தன்னை மிஷனரின்னு சொல்லியிருக்கிறாரா? அனுப்பப்படுறதுக்கு அவர் உபயோகப்படுத்துற வார்த்தை என்ன? அப்போஸ்தலர்.
கர்த்தரே என்னை அப்போஸ்தலராக அனுப்புனாருங்கிறார். அப்ப நீ போன்னு சொன்னதுக்கு அடையாளமா அப்போஸ்தலர் உபயோகப்படுத்துற எல்லா வார்த்தையும் என்ன? அப்போஸ்தலர், அப்போஸ்தலர். எங்கேயுமே மிஷனரின்னு யூஸ் பண்ணல. நான் என்ன சொல்றேன், if you are so very pious, keep to yourself. Don't come and disturb the structure of the church. அவங்க எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? பாஸ்டர்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்புறம் காணிக்கை. இவர்களுடைய ஊழியம் என்ன? ரிவைவல், மிஷனரி. இது ரெண்டு தான். இது ரெண்டுமே இல்லை பைபிள்ல. ரிவைவலும் கிடையாது, மிஷனரியும் கிடையாது. எழுப்புதல்ன்ற ஒரு வேர்டு உபயோகப்படுத்தப்பட்டுச்சு பைபிள்ல. எழுப்புதல் வந்த உடனே என்ன பண்ணாங்க? காதுல கையில இருக்கிறதெல்லாம் கலட்டி தேவ ஆலயத்துக்கு கொடுத்தாங்க, ஆசரிப்பு கூடாரம் கட்டணுன்றதுக்காக. So revival means extravagant giving. அதுக்கு தான் எழுப்புதல் தேவை. பாஸ்டரை தப்புனாங்க, ரெவரண்ட தப்புங்கிறீங்க, அப்போஸ்தலர்ஷிப்பை தப்புங்கிறீங்க, ப்ராஃபஸி இல்லைங்கிறீங்க, ஏன் கத்துறன்றீங்க, அந்நிய பாஷை கிடையாதுங்கிறாங்க. அவர் வந்து பெரியவர், ஆமா இது அந்நிய பாஷையே கிடையாது, சபைக்குள்ள அந்நிய பாஷை கிடையாது, பேசக்கூடாதுன்ட்டாரு பவுல். பேசக்கூடாது. நான் நல்லா பேசுவேன், நான் வீட்டில் தான் பேசுவேன். அப்படியா? 1 கொரிந்தியர் 14:28. அதற்கு சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அந்நிய பாஷையை பேசும்போது வியாக்கியானம் பண்ண ஆள் இல்லைன்னா என்ன பண்ணணும்ன்றார் அவரு? பேசக்கூடாது. எங்க பேசணும்? உனக்கும் தேவனுக்கும் தெரிகிற மாதிரி பேசணும்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னா 26 எடுங்களேன். நீங்கள் கூடி வந்திருக்கும் போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. 27. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். யாராச்சும் அந்நிய பாஷை பேசினா 2 பேர் பேசட்டும் இல்ல 3 பேர் பேசட்டும்ங்கிறாரு. அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருத்தரா பேசட்டும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும், ஒருத்தன் அர்த்தத்தை சொல்லட்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அர்த்தம் அப்புறம் தான் சொல்றாரு. அர்த்தம் சொல்ல இல்லனா நீ பேசாத. இந்த உபதேசத்தை ஏன் சொல்றாரு? 23 வாசிங்க. ஆகையால் சபையோர் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? சரி இருங்க, ஏன் இதை பேச வேணாம்னு சொன்னாரு? படிக்காதவங்க அவிசுவாசிகள் உள்ள வந்து அவனை பைத்தியம் சொல்லுவான், அதனால பேசாதன்னு சொன்னாரு. வியாக்கியானம் பண்ணா பேசட்டும். சரி, நம்ம சபையில எங்க அவிசுவாசிகள் யார் இருக்கீங்க? தேவ சபையில யார் அவிசுவாசி இருக்கீங்க? இயேசு தெரியாத யார் இருக்கீங்க? எல்லாம் தெரியும் தானே? எல்லாம் விசுவாசிகள் தானே? நீ பேசிட்டு இருக்க கூட்டமே வந்து விசுவாசிகள் நிறைந்த கூட்டம் தானே? அப்புறம் ஏன் பேச வேணான்ற? கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் அதனால பேசாதன்னு சொல்லல. ஓம் பேரு கெட்டு போயிரு அதனால பேசாதன்னு சொல்றாரு. நம்ம பேரு கெட்டு போனா பரவாயில்ல, நம்மள பைத்தியம் தானே சொல்றான், இல்லாட்டி கூட சொல்றான். வெளியாளுங்களாம் பைத்தியம் நம்மள யாரும் சொல்றது கிடையாது. உள்ள இருக்கிறவன் the so called men of God, the so called great men of God, அவர்கள் தான் நம்மை பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள். அது பெரிய விஷயம். நம்ம சகோதரன் தானே சொல்றான், சொல்லிட்டு போட்டு. ஹalleluya. இப்ப பாருங்களேன், அந்நிய பாஷை பேசக்கூடாது அது மட்டும் தான் தெரியுது. ஏன்னா இதுதான் நம்ம கேட்டு வச்சிருக்கோம். பிசாசு எப்படி நமக்குள்ள கொண்டு வந்து இருக்கான் பாருங்க. 1 கொரிந்தியர் 14:12 வாசிங்க. சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்களே. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால். நாடுறீங்களா? இருங்க, தேவ சபை நாடுதா? நாட விட மாட்டேங்கிறாங்களே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்லி வேர்டு, அதெல்லாம் கிடையாது. அந்நிய பாஷை கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, அப்போஸ்தல ஊழியம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே முடிஞ்சிருச்சான். எங்க கேட்டாங்கன்னு தெரியல விளக்கத்தை. ஐ எம் சோ அனாய்ட் வித் தோஸ் பீப்புள். அவனுக்கு எப்படி வேணா இருக்கட்டும், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் எல்லாரும் நாட வேண்டும், எல்லாம் நாடணும். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். You must become an expert in that. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணணுமா இல்லையா? இதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க பாருங்க. இதுதான் நயவஞ்சகமான மனிதர்களுடைய திருட்டு. தேவ சபையில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டெமாலிஷ் பண்ணுவாங்க. நான் ஒரு இன்கம் டாக்ஸ் அஃபிஷியல்கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹி ஹோல்ட்ஸ் எ வெரி ஹை ஆஃபீஸ். அந்த பர்சன் சொன்னாரு, நம்ம வந்து அப்படியே டிக்னிஃபைடா இருக்கணும். எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு, நம்ம ரொம்ப டிக்னிஃபைடா. இன்னைக்கு உள்ள சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய இமோஷன்ஸ் வந்துருச்சு.
அப்படின்னார். நான் சொன்னேன், அதுக்கு நீங்க சொல்றது கரெக்டு தான், நம்ம வார்த்தைக்கு முக்கியம் தான் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அப்போஸ்தலருடைய துவக்கமே இமோஷன்ல இருந்தானே ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு இமோட்டிவா மக்கள் இருந்தாங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தேவ ஆவி பெற்றவன என்ன சொன்னாங்க, இவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று மற்றவங்க சொல்ற அளவுக்கு அவங்க இமோஷன்ஸை வெளிப்படுத்தினாங்க தானே. ஓகே ஓகே, நம்ம இதை பத்தி பேச வேணாம், அடுத்தது போலாம். அவர் தெரியாது, அவர் வேற பிசினஸ். அவர் இவ்வளவு பேசுறதே பெரிய விஷயம். வேத மாந்தர்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு ஃபுல்லா ஒரு படிச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க, இந்த இமோஷனல் ட்ரம் பீட் இருக்கக்கூடாது, ஹalleluya ஹalleluyaங்கறாங்க. அதனால என்ன இப்போ, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அப்படிலாம் இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, மத்தேயு 22:37, இமோஷன்ஸ் இருக்கலாமா இருக்கக்கூடாது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பிரெயினோடு முழு காதோடு, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு ஆத்துமான, your whole life, அப்புறம் முழு மனதோடு, கடைசியா முழு மனசு, அன்பு கூர்வாய். எப்படி அன்பு கூறணும்? நாங்க வேர்டு. அதனாலதான் கர்த்தர் கரெக்டா சொன்னார், நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, உனக்கு உயிரே கிடையாது. அதனாலதான் சொன்னார், மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், அவனுக்கு ஆவியில ஒண்ணும் கிடையாது. எழுத்து கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு. எழுத்து கொள்ளும். ஏன் நீ ஆவிக்கு முக்கியத்துவம் தரல, கிருபைக்கு முக்கியத்துவம் தரல, கர்த்தருடைய அந்த இமோஷன்ஸ்க்கு நீ முக்கியத்துவம் தரல, and that is why you are as bad as a dead person. நீ மரித்தவனா தான் சுத்திக்கிட்டு இருக்க. நான் ஏன் தெரியுமா எல்லாம் சொல்றேன், அவங்கள அட்டாக் பண்ண பேசல பிரியமானவர்களே, நான் யாரையும் அட்டாக் பண்ணல. நீங்க அப்படிலாம் இருக்காதீங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரியான அந்த மனிதர்களுடைய தேவையற்ற பேச்சுகள் உங்களுடைய மனசுக்குள்ள போயிட்டு உங்களுடைய ஆராதனை முறையை மாத்தாதீங்க. நீங்க கர்த்தரை துதிக்கிற முறையை மாத்தாதீங்க. ஹalleluya. ஓசையுள்ள கைத்தாளங்கள் எல்லாம் கர்த்தரை கம்பீரமாய் பாடுவதாக, நல்ல சத்தமா துதிப்பதாக. அந்நிய பாஷையை நாடுங்கள், வரங்களை நாடுங்கள். இந்த வசனம் 3 சுவிசேஷத்துல இருக்கு. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மா, முழு மனம். இந்த ஆர்டர் எங்கேயுமே மாறாது. மார்க்ல மட்டும் ஒன்னு ஆட் பண்ணி இருக்கிறாரு, முழு பலத்தோடு. நாங்க எப்படி கர்த்தர் ஆராதிப்போம்? சத்தமே இருக்காது. நீ கர்த்தர் வார்த்தையை கேட்கவே இல்லை, அதான் உங்ககிட்ட சத்தமே இல்லை. வசனம் என்ன சொல்லுது? நீ முழு பலம். எங்க போச்சு உங்க பலம்? அது சண்டைக்கு மட்டும்தான் பலம். உனக்கு எங்கேயாச்சும் அவமானம் வந்துச்சுன்னா அங்க நீ வயிற்றுல இருந்து கத்தற பாரு, அதுக்கு தான் பலன். கர்த்தருக்கு தான் பலன் கிடையாது. கர்த்தருக்கு என்ன? அன்பு கூறுவேன், இன்னும் கொஞ்சமாய் ஆராதிப்பேன், இன்னும் கம்மியாய் உண்மை அரமனதோடு ஆராதிப்பேன். ஆராதனை, அது வர்ஷிப்புங்கிறது என்ன தெரியுமா? வர்ஷிப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த குரூப் தான். முழு பலத்தோடு ஆராதிப்போமாக. கர்த்தருடைய ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? லவ், அன்பு. வார்த்தையாய் கர்த்தர் இருந்தப்பயே அவர் கொடுத்த கட்டளை, நீ உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக, என்னையன்றி உனக்கு வேற தேவன் வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர் வார்த்தையா இருந்தாலும், கர்த்தர் வார்த்தையா இருந்தாலும், அவர் ஆவியான தேவனாய் இருக்கிறபடியினால் he can't help it except to be so emotive about the love. How much more emotive we must be to our Lord. நாம் இன்னும் எவ்வளவு அதிகமாய் அந்த தேவன் மீது அன்புள்ளவர்களாய். ஆத்மாவை எதுக்கு படைச்சாரு? இமோஷன்ஸ் எதுக்கு படைச்சாரு? உங்க பிள்ளைகிட்டையும் உங்க கணவனும் உங்க மனைவி கிட்ட காட்டுறதுக்கு மட்டுமா? உங்க வேலை ஸ்தலத்துல உங்க கனத்தை வாங்கிக்கிறதுக்கு மட்டுமா? It is all for our Lord. பாருங்களேன், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே
நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடைந்தோங்க, தரணியில் மனுட உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டாய் நமஸ்கார். He is wonderful. இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் உயிராய் வாழும்படியாய், அவர்கள் எல்லாம் ஜீவன் பெற்று வாழும்படியாய் நம்முடைய தேவாதி தேவனே தன்னுடைய ஜீவனை கொடுத்த அவருக்கு நம்முடைய முழு மனதையும் முழு ஆத்துமாவையும் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய பரியாச உதடுகளையும் ஏன் அவருக்கு கொடுக்க கூடாது? தேவ சபை சேர்ந்து சொல்லுங்க, திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். திரு அவதாரா, திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடைந்தோங்க, தரணியில் மனுட உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோ நமஸ்காரம். தருவனா கிராஸ், தருவினில் மாண்டாய் நமஸ்காரம். கர்த்தர் மரிக்கும் போது அவரு ஃபுல் ட்ரெஸ்ஸோட மறிச்சிருக்கலாம், இல்லை எங்கேயோ சைலண்ட்ல காட்டுல எங்கேயாச்சும் மறிச்சிருக்கலாம், ரத்தம் மட்டும் கீழே இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா எல்லாம் பார்க்க, எல்லாரும் பார்க்க. அன்னைக்கு காலத்துல ரோமர்கள் தான் டிக்னிட்டியோட ஹையஸ்ட் ஃபார்ம். பவரோடைய யார் தெரியுமா? ரோமன்ஸ் தான். அதிகாரத்தினுடைய உச்ச நிலையே ரோமன்ஸ் தான். அவர்கள் முன்பாக பரியாச சின்னமாய், ஆடை கூட இல்லாதவராய், தருவினில் மாண்டாய் நமஸ்காரம், தருவினில் மாண்டாய் நமஸ்காரம். வாழுகிற எல்லா சுவாசமுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவனையும் உடையையும் ஆகாரத்தையும் கொடுத்த தயாளம் நிறைந்த அவர்தானே. தருவினில் மாண்டாய் நமஸ்காரம், ஓ தருவினில் மாண்டாய் நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம். பாருங்களேன், இந்த ஒரு நிமிஷம் இதை மட்டும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் எப்படி வாசம் பண்றாரா? அருபியாய் அடியார், அருபியார்னா தெரியாம மறைந்து, அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம். அரிய சித்தேனா மோஸ்ட் பிரஷியஸ் ட்ரெஷர். அரிய சித்தே சதா இட்டர்னல் நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம். எத்தனை பேர் சொல்றீங்க தேவ ஆவியானவரை என் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார்? சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். இது ஆவியினுடைய காலம் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்களோ, இப்பொழுதே ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலை உங்களுக்கு வருகிறது. உங்களுக்குள் ஜீவன் வருகிறது, உங்கள் ஆவி உயிர் அடைகிறது. அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் ஹோலி ஸ்பிரிட், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம்.
பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கனம் பண்ணுவதனுடைய அடையாளமே அவர்கிட்ட வரங்களை கேட்கறது தான். எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க. வரங்களினால் நிரப்பும் ஆண்டவர். ஏதேன் தோட்டத்துல with this I complete. ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆதாம கர்த்தர் துரத்தி விடல. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தான் கர்த்தரை தன்னுடைய வாழ்வில் இருந்து அவன் துரத்தி விட்டான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எனக்கு நீங்க வேண்டாம், ஏவாள் சொல்றது போதும், ஏவாளுக்கு நீங்க வேண்டாம், எனக்கு அந்த சர்ப்பம் சொல்றது போதும், நானும் தேவர்களை போல மாறுறேன்னு மனிதர்கள் தான் தேவனை துரத்தி விட்டார்கள். And that is why கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Why have you sent me out from your life? If this is not emotion, what else is? பரிசுத்த ஆவியானவரை குற்றப்படுத்துகிற, அவரை முழுவதுமாய் நேசிக்க தடையாயிருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் தேவ சபையை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. மனிதனே தேவனை துரத்தி இருக்கிறான். அதனாலதான் வெளிப்படுத்தல கர்த்தர் சொல்றாரு, அப்ப துரத்தி விட்டு இன்னும் கர்த்தரை சேர்த்துக்கல. அதனாலதான் வெளிப்படுத்தல கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் ஆசையாய் கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானாகில் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். We have cast our Lord a long back and yet to receive him. Say welcome Lord. We welcome you Holy Spirit. We welcome you back into our life Father. Hallelujah. நாங்கள் மீண்டுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம். We will honor you. எல்லாம் எழுந்து நின்னு சொல்ல போறீங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இனி நாங்கள் உம்மை கனம் பண்ண போகிறோம். உம்முடைய வரங்களை நாங்கள் நாட போகிறோம். உம்முடைய வரங்களை நாங்கள் கேட்க போகிறோம். தேவ சபைக்கு விரோதமான எல்லா அந்தகார கிரியைகளையும், பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா கிரியைகளையும் நாங்கள் அதமாக்கி போட போகிறோம். எங்கள் சிந்தைக்கு நாங்கள் இடம் தர போவதில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே நாங்கள் கேட்டு நடப்போம். மனிதனுடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவிகளை நாங்கள் திருப்ப போவதில்லை. Hallelujah, hallelujah. Worship our Lord, worship our Holy Spirit. Love him, love him. அவரில் அன்பு கூறுவீர்களாக, அன்பு கூறுவீர்களாக. Ha 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 ha. Hallelujah. Ha 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 ha. Hallelujah. Ha ha ha. Hallelujah. Ha ha. Hallelujah. All together. சத்தத்தை உயர்த்தி. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி. Hallelujah. Yes Father. Yes Lord. Hallelujah. Yes Master.